தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த தேர்தலில் ஜனநாயகமா பணநாயகமா? திமுக தமிழ்நாடு முழுக்க 200 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளை தவிர்த்து ஒரு வாக்காளருக்கு 2000 ரூபாயை கொண்டு சேர்த்து விட்டது. இந்த தேர்தல் திமுக மிகுந்த தெம்போடும் திராணியோடும் இருக்கிறது. கடந்த தேர்தலில் 450 கோடி ரூபாய் PK பிரசாந்த் கிஷோர் அவருக்கு கொடுக்கப்பட்டு அவருடைய தேர்தல் வியூகம் வெற்றி பெற்றதாக நம்பப்படுகிற இந்த IT இளைஞன் சபரீசன் இப்பொழுதும் இந்த அரசியலே தெரியாமல், அரிச்சுவடியே தெரியாமல், கருணாநிதியுடைய கணக்கே தெரியாமல், இந்த இளைஞன் பணம் இருந்தால் அது மட்டும்தான் அவருக்கு தெரியும். அமெரிக்காவிலே வேலை பார்த்த இந்த IT இளைஞன் இன்று அமெரிக்காவில் 5 லட்சம் கோடிகளை முதலீடு செய்யக்கூடிய அளவுக்கு திமுக ஆட்சிக்கு வந்து 5 வருடத்தில் 5 லட்சம் கோடி கடன். இந்த 5 லட்சம் கோடி அமெரிக்கா, ஐரோப்பா வங்கிகளிலே சேர்க்கப்பட்டு விட்டது. இந்த இளைஞன் தான் வாக்குக்கு 2000 கொடுக்கக்கூடிய அந்த நெட்வொர்க் வாய்ஸ் ஆஃப் காமன் திட்டமிட்டு 2000 ரூபாயை கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள். இவர்கள் நமக்கு வாக்களித்து விடுவார்கள் என்று தெம்போடு திராணியோடு இருக்கிறார். சில தொகுதிகளில் 2000 விஷன் 200 200 சீட்டுகள், அந்த விஷன் 200 2000. அதே போல் அவருடைய நண்பன், நெருங்கிய நண்பன் கார்த்தி போட்டியிடுகிற வில்லிவாக்கத்தில் விஷன் 5000, விஜய் போட்டியிடுகிற பெரம்பூர் திருச்சி கிழக்கு விஷன் 10,000. இதுதான் இவர்களை தோற்கடிக்கும் என்று முழுமையாக நம்புகிறார் இந்த IT இளைஞன், திமுகவினுடைய மூளை என்று சொல்லப்படுகிற இந்த சபரீசன். இது நடைமுறைக்கு சாத்தியமா? விஜய் எந்த தொகுதியிலும் ஒரு பைசா கொடுக்காமல் தேர்தலை சந்திக்கிறார். அவர்தான் உண்மையான ஆண்மகன், உண்மையான அரசியல்வாதி என்று நான் சொல்ல மாட்டேன். இவர் அரசியலுக்கே தேவையில்லை என்று தான் சொல்லுவேன். திரைப்பட நடிகர்கள், திரைப்பட நடிகைகள் எல்லாம் அரசியலுக்கு வர வேண்டிய தேவையே இல்லை. அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க உல்லாச உலகம், உனக்கே சொந்தம், டயட ஒரு பாட்டு. இவர்களுக்கு ஏழை எளிய மக்களுடைய சிரமம் தெரியாது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மட்டுமே தெரியும். இவர்கள் 50 கோடி 100 கோடி மது மாது சூது உல்லாசம், ECR கெஸ்ட் ஹவுஸு, இதுதான் இவருடைய வாழ்க்கை. இவர்களுக்கு அரசியலுக்கு சம்பந்தமே இல்லை. அதனால்தான் விஜய், திரிஷா போன்றவர்களெல்லாம் அரசியலுக்கு வர வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. ஒழுக்கம் இல்லை, நேர்மை இல்லை. இந்த மக்களுக்கு வழிகாட்டுகிறவன் ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். லஞ்சம், லாவண்யம், சொகுசு, உல்லாசம், பாலியல், இப்படி சர்ச்சை, இப்படி பொண்டாட்டி பப்பாட்டி, இப்படியான அசிங்கங்கள், கள்ளிசடைகள். இந்த கோடம்பாக்கம், இந்த களிசடை கோடம்பாக்கம் தூய பெரியாரும் கக்கனும் காமராஜும் இருந்த இடத்தை நிரப்பக்கூடாது என்பதுதான் நம்முடைய வாதம். இப்பொழுது சபரீசன் முழுக்க 2000 ரூபாயை நம்பி வெற்றி பெற்று விட்டோம் என்று முடிவுக்கு வந்து விட்டார். இது அடுத்து விஜய் பல கோடி வைத்திருக்கிற ஆதவர்ஜுனா பணம் செலவு பண்ணக்கூடாது. பணமே தொகுதிக்கு லஞ்சம் கொடுக்கக்கூடாது, வாக்காளருக்கு கொடுக்கக்கூடாது. இதை மீறி விஜய் வாங்குகிற வாக்கு தான் உண்மையான வாக்கு. அந்த வாக்கு தான் பணம் கொடுக்காமல் பெற்ற வாக்கு. அடுத்து எடப்பாடி பழனிசாமி பாண்டிச்சேரியில் நேற்று நடந்த அந்த நிகழ்ச்சியில் 24 மணி நேரமும் எடப்பாடி பழனிசாமி ப்ரெஷர் ஏறி, சுகர் ஏறி, இப்படி
மிகப்பெரிய அல்லாட்டத்தில் தள்ளாட்டத்தில் கட்சி கொண்டு போகிறார். கட்சியை வசப்படுத்துவதில் வேலுமணி தங்கமணி 2 பேரும் ஒரே நேர்கோட்டில் நிற்கிறார்கள். எடப்பாடியை தங்களுடைய கட்டுப்பாடுகள் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி அந்த பட்டியலை தூக்கி வீசிய பிறகு, இந்த பட்டியலில் நாங்கள் கொடுக்கிற வேட்பாளர் இல்லை என்றால் எங்களுக்கு வேறு வேட்பாளரை பார்த்து விடுங்கள், நாங்களும் தேர்தலில் நிற்கவில்லை என்று எடப்பாடிக்கு நேரடியாகவே மிரட்டல் விட்ட நபர்கள் நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர், சிவி சண்முகம், இப்படி ஒரு பெரிய பட்டியலே நீளுது. ஆனால் போன நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியை மிரட்டி யாரும் வேட்பாளரை போடாமல் எடப்பாடி ஜோதிமணி கனிமொழியை எதிர்த்து முட்டுக்கு அதாவது முடவாக்க நோய்க்கு மருந்து கொடுக்குற ஜோதிமணியெல்லாம் கனிமொழியை எதிர்த்து அதிமுக வேட்பாளர். உபயா விந்தியாவும் டிநகர் சத்யாவும் விந்தியாவும் சேர்ந்து கனிமொழியை எதிர்ப்பதற்கு ஜோதிமணியை வேட்பாளராக போடுகிறார்கள். ஜோதிமணியினுடைய மனைவி கவுன்சிலர் ஆவதற்கு, பாமன்ற உறுப்பினர் ஆவதற்கு 50 லட்சம் ரூபா விந்தியாவுக்கும் சத்யாவுக்கும் பணம் போகப்படுகிறது. இப்படியான கட்சியாக அதிமுக மாறிவிட்டது. எடப்பாடியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கட்சி வரவில்லை. நத்தம் செலவு செய்ய மறுக்கிறார். எடப்பாடி முதலமைச்சர் ஆவதற்கு நான் ஏன் செலவு பண்ணணும்? இப்படி தங்கமணியினுடைய தொகுதியில் கொக்கு பாலு, இந்த கொக்கு பாலு தொகுதி முழுக்க 2000 சேர்த்து விட்டார். 500 ரூபாய் கிழிந்த பழைய நோட்டோடு தங்கமணி போகிற பொழுது மக்கள் விரட்டி அடிக்கிறார்கள். காரணம், பல லட்சம் கோடி வைத்திருக்கிற முன்னாள் பத்திர எழுத்தாளர், லாரி புரோக்கர் தங்கமணி 500 ரூபாய் நோட்டுக்கு நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம். கொக்குபாலு 2000 கொடுத்து விட்டார், நீங்கள் 3000 கொடுத்தால் உங்களுக்கு வாக்கு. இப்படி விரட்டி அனுப்பப்பட்டார். அடுத்து தங்கமணியுடைய பினாமி ஸ்ரீதேவி மோகன் ஏடிஎம்கே நாமக்கல்ல நிற்கிறார். முட்டை பல கோடி வட்டிக்கு விடக்கூடிய தொழில் அத்தனையும் தங்கமணியினுடைய பணம் பினாமி. இவர் அங்கே வெற்றி பெறுவாரா என்றால் அந்த மாவட்ட செயலாளர் வேலை பார்க்க மாட்டேங்கிறார். அவருக்கு தங்கமணியினுடைய பினாமிக்கு தான் அவர் தான் வேட்பாளரா என்று மாவட்ட செயலாளர் வேலை பார்க்க மறுக்கிறார். திருச்சி வேட்பாளருக்கு மாவட்ட செயலாளர் நேருவுடைய ஆதரவு, அதிமுக மாவட்ட செயலாளர் சீனிவாசன் நேருவுடைய ஆதரவாளர். நேருவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாமல், அதிமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணாமல் பதுங்கிக் கொள்ளுகிறார். எடப்பாடியிடம் தகவல் வந்த பிறகு எடப்பாடி சீனிவாசனை தொலைபேசியில் பிடித்து விரட்டுகிறார். இப்படி எத்தனை பேரை எடப்பாடி விரட்ட முடியும்? அத்தனை பேரும் நீங்கள் முழுக்க பல பினாமிகளை கொண்டவர்கள். இவர்களெல்லாம் அதிமுகவுக்கு விசுவாசமான நபர்கள் அல்ல. இந்த நபர்களை களை எடுத்தால் மட்டும்தான் கட்சி சேரும், கட்சி தப்பிக்கும். பல கோடி வைத்திருக்கிற வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், சிவி சண்முகம், நத்தம் போன்றவர்களெல்லாம் கோடிகளை இறக்கினால் அதிமுக கரையேறும். கோடிகளை இறக்கவில்லை என்றால் அதிமுக கரையேறாது. திமுக கரையிலே நிற்கிறது. திமுக கொள்ளையடித்த பணம் கோடிகளை லஞ்சமாக லாவணியமாக வாக்காளர்களுக்கு வாரி இறைத்திருக்கிறது. திமுக முன்னாள் மந்திரிகள் பல கோடிகளை வைத்துக்கொண்டு ஒரு பைசா செலவு செய்யாமல் வெற்றி பெற்று மீண்டும் கொள்ளையடிக்கலாம், மீண்டும் ஏமாற்றலாம், மீண்டும் பல லட்சம் கோடிகளை திருடலாம் என்று திட்டம் போட்டு காத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய நிலை, மக்களுடைய அறியாமை. 2000க்கு ஓட்டு போடுகிற மக்களை சபரீசன் சரியாக கணித்து அவர்களிடம் கொள்கையை கொண்டு போய் சேர்த்து விட்டார். பெரியார் கொள்கை, அம்பேத்கர் கொள்கை, இந்த கொள்கைகளை காந்தி கொள்கை தான் முன்னணியில் போய் சேர்ந்திருக்கு.
இந்த இளைஞன் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி வைத்து கொண்டு காத்திருக்கிறார். இதை யார் மிஞ்ச போகிறார்கள், யார் இதை வெற்றி கொள்ளப் போகிறார்கள் என்பதை தேர்தல் முடிவு காத்திருக்கிறது. அண்ணாமலைக்கு வாய்ப்பே மறுக்கப்பட்டது. அண்ணாமலை சட்டசபையில் போக வேண்டும் என்று மோடி விரும்பினார். அண்ணாமலை ஒரு A4 சீட்டை கொடுத்து அனுப்பினார். அண்ணாமலையுடைய சொத்து மதிப்பு 7000 கோடி. திமுகவை விரட்டி நேரு, உணவு அமைச்சர் சக்கரபாணி, இப்படி மூர்த்தி, சபரீசன் இவரிடம் பெறப்பட்ட தொகை பல ஆயிரம் கோடி. இதில் பாதி PL சந்தோஷுக்கு. சந்தோஷம் காணா, சந்தோஷத்தை காணா, அண்ணாமலையும் காணா, திருவண்ணாமலையும் காணா. இதெல்லாம் பாஜகவை எடுத்த முடிவு. அண்ணாமலையுடைய அரசியல் முடிவுக்கு வந்துவிட்டது. PL சந்தோஷனுடைய RSS அரசியல் சந்தேகத்துக்கிடமாக பார்க்கப்படுகிறது. PL சந்தோஷ் சந்தேகத்துக்கிடமானார். அவரையும் கெடுத்தவர் நம்ம அண்ணாமலை. இப்பொழுது அண்ணாமலையை நம்பிய அசுத்தம்மா, அண்ணாமலையோடு பயணித்த வினோஜ் பி செல்வம், இப்படி பல பேர் தலையில் வெற்றி பெற்று எப்படியாவது அமைச்சராக வேண்டும் என்ற அமர் பிரசாத் ரெட்டி, அத்தனை பேரும் அமித்ஷாவால் புறக்கணிக்கப்பட்டு இவர்கள் பாஜகவிலிருந்து தொலை தூரத்துக்கு தொடர்பு எல்லைக்கு அப்பால் சென்று விட்டார்கள். இதுதான் இப்பொழுது நடந்தது. இந்த அரசியல் இதுதான் இனி நிரந்தரம். அண்ணாமலை எந்த காலத்திலும் பாஜகவுக்குள் வர முடியாது. அதே போல் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவில் பணம் கொடுக்காமல் வெற்றி பெறாத அமைச்சர்கள் அதிமுகவுக்குள்ளும் வர முடியாது. இப்படி அரசியல் சூழல். விஜய் எந்த தொகுதியிலும் பணம் கொடுக்காமல் விஜயினுடைய அரசியல் கவர்ச்சி, பொலிட்டிக்கல் கிளாமர், இது தான் வெற்றி பெற வேண்டும் என்று நம்புகிறார். இந்த நம்பிக்கை பணம் கொடுக்காமல் வெற்றி பெற வேண்டும் என்று நம்புவது வாக்காளர்களை மேலும் கரப்டட், அதாவது வாக்காளர்களை குற்றவாளிகளாக ஆக்குவது தாவேகாவால் தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் வேல்முருகன் 234 தொகுதிகளிலும் வேட்பாளரை போட்டு முஸ்லீம் வாக்காளர்களை திமுகவிலிருந்து உடைக்க வேண்டும், வன்னியர் வாக்காளர்களை உடைக்க வேண்டும், தமிழ் தேசியவாதிகளுடைய வாக்குகளை பெற வேண்டும். இந்த சூழலில் 234 தொகுதிகளிலும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அண்ணன் வேல்முருகன். அவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த எதிர்பார்ப்பு அவருக்கு ஒரு 5% வாக்குகளை வாங்கி கொடுத்தால் திமுக தோற்கடிக்கப்படுகிற 5% வாக்குகள் வேல்முருகனுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வாக்குகளாக மாறினால் திமுகவை தோற்கடித்த பெருமை இவர்களுக்கு சேரும். ஆகையால் இந்த முயற்சி தொடர வேண்டும். சபரீசனுடைய 2000 ரூபாய் இந்த விஷன் 2000 மாறி 200 தொகுதிகளிலும் இந்த ஃபார்முலா வெற்றி அடைய செய்து வாக்காளர்களை குற்றவாளிகளாக, வாக்காளர்களை லஞ்ச லாவண்ய பெறுகிற நபர்களாக மாற்றியது இந்த ஜனநாயக அமைப்புக்கு ஒரு பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.